பூமிகா வாமா. மாமா, உங்களை இந்த நிலைமையில பார்க்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. உங்க கூடயே இருந்து உங்களை கவனிச்சுக்க முடியலன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் மாமா. உங்களை பார்க்க வர்றதுக்கு என்னால நேரடியா வர முடியல. மதன் மச்சான் எங்க புடிச்சிருவாரோன்னு பயந்து மறைமுகமா வர வேண்டியிருக்கு. இங்க இருக்கிறவங்க கிட்ட கெஞ்சி கூத்தாடி உங்களை பார்க்க வர நிலைமையில இருக்கேன் மாமா. அது மட்டும் இல்ல, இப்ப நான் வேஷம் போட்டு வாழ வேண்டிய நிலைமையில இருக்கேன் மாமா. நான் மட்டும் இங்க என்னமா பண்றேன்? மெமரி லாஸ் ஆன மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேம்மா. என்ன மாமா சொல்றீங்க? ஞாபக மருதி நோய் வந்த மாதிரி நான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறேம்மா. ஐயோ, ஆமாமா. எனக்கு பழசெல்லாம் மறந்து போறதுக்கு எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க சுப்ரியா கிட்ட 50 லட்சம் ரூபாய் லஞ்சமா கொடுத்திருக்காமா மதன். இந்த விஷயத்தை சுப்ரியா என்கிட்ட சொன்ன உடனே நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேம்மா. பெத்த அப்பனை மெமரி லாஸ் பண்ணிட்டு மைனாவை கல்யாணம் பண்ண திட்டம் போடுறாமா. நானும் அவன் என்னதான் பண்றா, அவன் எது வரைக்கும் போறான்னு தெரிஞ்சுக்க ஞாபக மருதிகார மாதிரி நடிச்சிட்டு இருக்கம்மா. ஒருவேளை நான் இப்படி இருக்கிறதுனால ரோஜா இருக்கிற இடம் தெரிஞ்சுக்க முடியுங்கிற நம்பிக்கையில இருக்கிற. மாமா மாமா, நீங்க இனிமே இந்த மாதிரி நடிக்க வேண்டாம் மாமா. ரோஜாவை கையும் களவுமா பிடிக்க அர்ச்சனாக்கா எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. இங்க பாருங்க, முதல்ல நீங்க குணமாயிட்ட மாதிரி நடிச்சு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வாங்க மாமா. சரிம்மா, நீ சொல்லிட்டல்ல, நான் அப்படியே செய்றேம்மா. டேய் மதன், எனக்கு ஒரு சந்தேகம்டா. என்னம்மா? அந்த மலைநாட்டுக்காரியை நம்ப முடியாது. ரோஜா அப்பாவை பார்த்துட்டு ஆஸ்பத்திரி பின்வழியா தப்பிச்சு போன மாதிரி ஒருவேளை பூமிக்கு அந்த வழியா போயிருப்பாளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆமாம்மா, அவ அப்படி செஞ்சாலும் செய்வா. நீ வா, நம்ம உடனே போய் அங்க செக் பண்ணுவோம். சரிங்க மாமா, உங்க உடம்பு நல்லபடியா பாத்துக்கங்க. சரிம்மா. நான் போயிட்டு வரேன் மாமா. சரிம்மா, நீ பத்திரமா போயிட்டு வாமா. மா, பழம் இருக்குமா? சந்தேகமே இல்ல, பூமிக்கு வந்துட்டு போயிருக்கா. ஆமாண்டா மதன், நாம இவ்வளவு கவனமா இருந்தோம், நம்ம கண்ணுல மண்ணை தூவிட்டு போயிருக்கா. ஏங்க ஏங்க என்னங்க ஏங்க, பழம்லாம் இருக்கு, யாராவது வந்துட்டு போனாங்களா? ஆமா, என் மருமக பூமிகா வந்துட்டு போனா. என்ன ரெண்டு பேரும் திரு திருன்னு முழிக்கிறீங்க? என் மருமக பூமிகா தான் வந்துட்டு போனா. எங்க டாக்டர் உங்களுக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிருக்காங்க, நீங்க என்னடா கரெக்டா மருமக பூமிகான்னு சொல்றீங்களே? அதுவா, எனக்கு நடுவுல சில பக்கங்கள் மட்டும் ஞாபகத்துல இருக்கு. அதுக்கு முன்னாடி பின்னாடி என்ன நடந்ததுன்னு மறந்து போச்சு. ஆமா, நீ யாரு? கர்மம், இது மட்டும் தான் மிச்சம். நான் உங்க பொண்டாட்டிங்க. அதுக்கு சாட்சி இருக்கா? இதான் சாட்சி.
மேரேஜ் சர்டிபிகேட் இருக்கா? மேரேஜ் சர்டிபிகேட்டா? இது எத்தனை தடவை கேட்பேன்? ஆமா, இந்த பனைமரம் மாதிரி உயரமா இருக்கானே இந்த பையன் யாரு? ஆ, நம்ம பையன் மதனுங்க. ஓஹோ, அப்படியா? பர்த் சர்டிபிகேட் இருக்கா? ஐயோ. ஏன்பா இதே எத்தனை தடவை தான்ப்பா கேப்பீங்க? ம், இப்பதான்டா கேட்டேன். ஆ? திரும்ப கேக்குற? பர்த் சர்டிபிகேட் இருக்கா? ஐயோ, ஏன்பா நேத்து இதே தான் கேட்டீங்க, இப்பயும் இதே தான் கேக்குறீங்க. எத்தனை தடவைப்பா கேப்பீங்க? நான் உன் பையன் தான்ப்பா. ஓ, ஷார்ட் டைம் மெமரி லாஸ். அதான். டேய், இவர்கிட்ட மீதி வாழ்க்கை எப்படி வாழ்ந்து கழிக்க போறேன்னு தெரியலடா. அம்மா, நீ முதல்ல வாமா, போய் பூமிக்கு தேடி பாப்போம். நீ வாமா. சரி வாடா. அம்மாவும் புள்ளையும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்க. உங்களுக்கு நல்ல பாடத்தை நான் கத்து கொடுக்கறேன்டா. மைனா, ஒரு நாள் என்ன உங்க ஷூட்டிங்க்கு கூட்டிட்டு போங்களேன். ஷூர், கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். இன்னும் ஒரு சில நாள்ல நாங்க படத்தோட கிளைமேக்ஸ் எடுக்க போறோம். நீங்க அப்ப வாங்க. உங்களுக்கு பார்க்கிறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கண்டிப்பா வரேன். நான் இல்லாம நீங்க எப்படி கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணுவீங்க? சரி, இப்ப குமாரசாமி அங்கிள் எப்படி இருக்காரு? அவரோட மெமரி லாஸ் இப்போ எந்த நிலைமையில இருக்கு? திரும்பவும் அவருக்கு மெமரி கெயின் ஆயிடும்ல? மைனா, குமாரசாமி அங்கிளுக்கு மெமரி லாஸ்னு எதுவுமே இல்ல. ஆமா, அவர் நல்லா தான் இருக்காரு. ஹி இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். என்ன சொல்றீங்க சுப்ரியா? நான் அவரை பார்க்க வந்தபோது அவர் என்கிட்ட மெமரி லாஸ்னு சொன்னாரே. இதுக்கெல்லாம் காரணம் அந்த மதன் தான். ஆமா, குமாரசாமி அங்கிளுக்கு ஆக்சிடென்ட் ஆன உடனே என்னை பார்க்கறதுக்கு எங்க வீட்டுக்கே வந்தான். இப்ப மயக்கத்துல இருக்கிற அவரை கண்ணு முழிக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு மெமரி லாஸ் பண்ணிடுன்னு என்கிட்ட ஒரு 50 lakhs பணம் கொடுத்தான். எதுக்கு இப்படி உங்ககிட்ட மதன் பணம் கொடுத்தான்? எதுக்கு கொடுத்தானா, உங்களை கல்யாணம் பண்றதுக்கு அங்கிள் எதிர்ப்பு தெரிவிச்சாருல, அதனால அவருக்கு மெமரி லாஸ் பண்ணிட்டா உங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருவாருல. இதுதான் உண்மையான காரணம். ஆனா அவன் என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னா? சுப்ரியா, உன்னை கல்யாணம் பண்றதுக்காக தான் எங்க அப்பாவுக்கு மெமரி லாஸ் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்தான். நான் அந்த பணத்தை குமாரசாமி அங்கிள் குணமாகி கண்ணை திறந்த உடனே அவர்கிட்ட அந்த பணத்தை கொடுத்து மதனோட திட்டத்தையும் சொல்லிட்டேன். பாவம், அவரு ரொம்ப நொந்து போயிட்டாரு. மதன் போட்ட திட்டபடியே நான் மெமரி லாஸ் ஆன மாதிரியே நடிக்கிறேமா. அவன் என்னதான் பண்றான்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லம்மா, ரோஜாவை இவங்க எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்காங்க, அதையும் கண்டுபிடிக்கணும். அப்பதான் அர்ச்சனா மேல இருக்கிற பழிய துடைக்க முடியும். அதனால நான் மெமரி லாஸ் ஆன மாதிரி நடிக்கிறேன்னு சொன்னாரு. அதனால இப்ப நானும் அவரும் மதன் கிட்ட உண்மையை சொல்லாம ஏமாத்திட்டு இருக்கோம். இப்ப எனக்கு புரியுது. அங்கிள் மெமரி லாஸ்ல இருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு என்ன அங்க கூட்டிட்டு போயிட்டு, இவதான் நீங்க எனக்கு பார்த்த பொண்ணு, இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும், சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைங்கப்பா அப்படின்னு என்ன கூட்டிட்டு போய் சொன்னாரு. ஆஹா. உடனே அங்கிள் உஷாராயிட்டு நம்ம புள்ள நமக்கு மெமரி லாஸ் இருக்கிறதா நினைச்சிட்டு நம்மள ஏமாத்த பாக்குறான்னு அலர்ட் ஆகி டக்குன்னு இப்ப எனக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு, ஞாபகம் வந்த உடனே கல்யாணத்தை வச்சுக்கலாம், எனக்கு இப்போ மெமரி லாஸ் இருக்குன்னு சொல்லி என்ன அனுப்பிட்டாரு. நான் அந்த மதனையும் வசந்தாவையும் நல்லா திட்டி விட்டுட்டேன். இன்று இடுக்குன்னு ஒரு இடம் விடாம போய் பித்தலாட்டமா பண்றீங்க அப்படின்னு அவங்கள திட்டிட்டு வந்துட்டேன். நீங்க வேணா பாருங்க சுப்ரியா, மறுபடியும் ஏதாவது ஒரு பிளான் பண்ணிட்டு என்கிட்ட இந்த மதன் வருவான் பாருங்க. சரியா சொன்னீங்க மைனா. உங்களை யூஸ் பண்ணி என்ன கரெக்ட் பண்ண பாப்பா, என்ன யூஸ் பண்ணி உங்களை கரெக்ட் பண்ண பாப்பா. சரியான ஃப்ராட். அவசியம் ஏற்பட்டா நம்ம 2 பேரையும் முட்டாளாக்கிட்டு திடீர்னு அந்த பூமிக்காவையே மறுபடியும் கரெக்ட் பண்ண பாப்பா அந்த ஜித்தன். இல்ல, அந்த ஜித்தனோட சித்து வேலை இனிமே என்கிட்ட செல்லுபடி ஆகாது. இனிமே அவன் ஏதாவது பண்ணா அவன் செத்தான்.
என்ன அங்கிள் எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கம்மா. ஏன் அங்கிள் ரொம்ப ஃபீல் பண்றீங்க? யூ டோன்ட் வரி, நீங்க நல்லா குணமாயிட்டீங்க. உடம்பு குணமாகி என்னமா பண்றது, மனசு வேதனையா இருக்க. நான் மெமரி லாஸ் ஆயிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு, அப்பா இந்த பொண்ணை தான் நீங்க எனக்கு பாத்தீங்க, இவளையே கல்யாணம் பண்ணி வைங்கன்னு அந்த மைனாவை கூட்டிட்டு வந்து நிக்கிறாமா. உண்மையிலேயே எனக்கு மெமரி லாஸ் ஆயிருந்தா இவன் பேச்ச கேட்டு மைனாவை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பமா. அப்புறம் என் மருமக பூமிகா கதி என்ன ஆயிருக்குமா? நேத்து கூட என் மருமக பூமிகா என்ன பார்க்க வந்தாமா. இவங்க கண்ணில் படாம இருக்க பின்கேட்டு வழியா வந்தாமா. ஆனா அப்ப கூட இந்த குடும்பத்து மேலதான் அவளுக்கு ரொம்ப அக்கறை. அவ என்ன சொன்னா தெரியுமா? ரோஜாவை கையும் களவுமா பிடிக்க அர்ச்சனாக்கா எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. முதல்ல நீங்க குணமாயிட்ட மாதிரி நடிச்சு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வாங்க மாமா. நிஜமாவா அங்கிள்? ஆமாமா. அதுவும் இல்லாம என்ன மெமரி லாஸா நடிக்க வேண்டாம், பழைய மாதிரி எல்லாம் ஞாபகம் வந்த மாதிரி நடிச்சு வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி போயிடுங்க, எப்பவும் போல இருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாமா. இவனுக்கு பயந்து யார் கண்ணிலையும் படாம மறைஞ்சு வாழறாமா. அப்ப கூட என் மேல எவ்வளவு அக்கறை பாத்தியாமா. இப்பேற்பட்ட பொண்ணு கூட வாழ கொடுத்து வைக்காத பாவியா இருக்கானம்மா. சரிங்க அங்கிள், நீங்க மெமரி கெயின் ஆன மாதிரி ரிலீஃப் ஆயிடுங்க. நான் உங்களை இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன். சரிம்மா. மதன் ஆண்டி, உங்க 2 பேருக்கு ஒரு குட் நியூஸ். அங்கிள் பழையபடி குணமாயிட்டாரு. அப்படியா? அவர் குணமாயிட்டாரா? ஆமா, அவருக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. மெமரி கிளாஸ் தானே இருந்தாரு, அதுக்குள்ள எப்படி கெயின் ஆயிட்டாரு? ஒண்ணுமே புரியலையே. என்ன மதன், உங்களுக்கு ஹாப்பி தானே? வசந்தா ஆண்டி, அங்கிள் இஸ் ரியலி வெல் அண்ட் குட். அப்படியா? ஐயோ கடவுளே, ரொம்ப நன்றி. நான் கும்பிட்ட தெய்வம் என்ன கைவிடலமா. என் புருஷனை காப்பாத்தி பழையபடி என்கிட்டயே கொடுத்துட்டாரு. அம்மாடி, நான் அவரை பார்க்கணும். பார்க்கலாமா? தாராளமா போய் பாருங்க. என்ன மதன், என்ன அப்படி பாக்குறீங்க? நான் என்ன பண்ணட்டும்? நான் மெமரி லாஸ் தான் பண்ணேன், ஆனா அவருக்கு திடீர்னு மெமரி கெயின் ஆயிடுச்சு. பரவாயில்ல சுப்ரியா, விடு, எல்லாம் நல்லதுதான். அப்போ மதன், நம்ம கல்யாணம் எப்படி நடக்கும்? உங்க அப்பாவுக்கு மெமரி லாஸ் பண்ணிட்டா நம்ம கல்யாணத்துக்கு ஈஸியா சம்மதிச்சிருவாரு. நம்ம கல்யாணம் நடந்துரும்னு சொன்னீங்க. இனிமே நம்ம கல்யாணம் எப்படி நடக்கும்? என்ன மதன்? நம்ம கல்யாணம் தானே, அதுக்கு வேற ஒரு ஐடியா யோசிக்கிறேன். நான் அது வரைக்கும் வெயிட் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் சுப்ரியா. ஓகே, அங்கிளுக்கு டிஸ்சார்ஜ் சம்மரி ரெடி பண்ணி தரேன். அங்கிள் கூட்டிட்டு கிளம்புங்க. சரி. டேய் மதன், உன் நடிப்புக்கு ஒரு அளவே இல்லையாடா? மைனாவை கடலை போட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் சொல்றேன். ஒரு நாள் நீ என்கிட்ட மாட்டுவ, அப்போ உண்மையிலேயே உனக்கு மெமரி லாஸ் பண்றேன். ஏய், எதுக்காக அழுதுட்டு இருக்க? அதான் எல்லாம் சரியாயிடுச்சுல. இல்லங்க, நான் அப்படியே பயந்து போயிட்டேங்க. எதுக்கு பயப்படணும்? தப்பு பண்ணாதான் பயப்படணும். நான் எந்த தப்பும் பண்ணல, நான் பயப்படல. நீ ஏன் பயப்படுற? ஏய், நீ ஏன்பா அங்க நிக்கிற? உள்ள வா. டேய் மதன், அப்பாவுக்கு குணமாயிடுச்சுடா. இப்போ அவருக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சுடா. அப்பா சொல்லுப்பா, வா. ஏன் இப்படி நிக்கிற? உட்காரு. இல்ல இருக்கட்டும்பா. இப்போ உங்களுக்கு எப்படிப்பா இருக்கு? நல்லா இருக்குப்பா. பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடுச்சா?
ம் வந்துருச்சுப்பா. உன்னை பெத்ததுல இருந்து நீ இப்போ மைனா கிட்ட என்ன பத்தி என்ன சொன்னியோ அது வரைக்கும் எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சுப்பா. பா சும்மா அதே நினைச்சிட்டு இருக்காதீங்கப்பா. இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்துச்சு, அதுக்காக ஒரு பொய் சொன்னேன். ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்ததுனால ஒரு சின்ன பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னேன். அதே மாதிரி இன்னொரு இக்கட்டான சூழ்நிலை வந்தா அடுத்து யார் பேரை கெடுப்ப? ரோஜா வாழ்க்கையை கெடுத்து அவளை எங்கேயோ கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்ட. இனி மீதி இருக்கிறது உங்க அம்மா தான். நீ என்னடி சொல்ற? ஏங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. அவன் ஏதோ தெரியாம சொல்லிட்டான், அதுக்காக அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. அவனாவது ஒரு தடவை தான் சொன்னான், நீங்க 1000 தடவை சொல்லிட்டீங்க. அம்மா, அப்பாவுக்கு அப்படி ஏதாவது ஆசை இருக்குமா என்னமோ? நான் ஏதோ தெரியாம ஒரு வாட்டி சொல்லிட்டேன், அதை அப்படியே விடாம கெட்டியா பிடிச்சிட்டு இருக்காரு. சும்மா இருடா. சரி சரி, 2 பேரும் போய் டிஸ்சார்ஜுக்கான வேலையை பாருங்க, போங்க. சரிங்க, வாடா. டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரேன்டா. அங்க வந்து நான் யாருன்னு காட்டுறேன். மதன் வா. அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டலே மெமரி கெயின் ஆயிடுச்சு, ஆனா எதுவும் சொல்லாம அமைதியா இருக்காரு. ஏதாவது போகமா வெடிக்குமோ? என்ன விஷயம்னே கண்டுபிடிக்க முடியலையே. டேய் மதன், ஏன்டா அங்கேயே நிக்கிற? வாடா. அப்பா, நான் இங்கே நிக்கிறேன், நீங்களும் அம்மாவை போயிட்டு வாங்க. ஏன்டா கோயிலுக்குள்ள வர மாட்டேங்கிற? பயமா இருக்கா? தப்பு பண்ணவனுக்கு தான்டா கோயிலுக்குள்ள வரதுக்கு பயமா இருக்கும், இல்ல பேய்ங்க தான் கோயிலுக்குள்ள வரதுக்கு பயப்படும். நீ தான் எந்த தப்பும் பண்ணாதவனாச்சே, பேயும் இல்ல, அப்புறம் ஏன்டா பயப்படுற? பத்தாததுக்கு இந்த தர்ம பத்தினி கூட நிக்கிறா, அப்புறம் எதுக்குடா பயப்படுற? வாடா வாடா வாடா. டேய் மதன், அப்பாதான் குணமாயிட்டாரே, அவருக்கு ஞாபக சக்தி திரும்ப வந்துடுச்சு. டேய், என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றணும்டா, வாடா. வசந்தா, எனக்கு ஞாபக சக்தி வந்ததுதான் அவனுக்கு பிரச்சனையே. என்னடா? அப்பா, அது அப்போ வா. வாங்கம்மா. இந்தாங்க சாமி. கொடுங்க. யார் பேருக்கு அர்ச்சனை? சொல்லுடா. குமாரசுவாமி. குமாரசுவாமி நாமதேயஸ்ய யஜமானஸ்ய சர்வ குடும்பஸ்ய க்ஷேமஸ்தைரிய வீரிய விஜய ஆயுः ஆரோग्यैश्वर्य नाम भूतत्वं धर्मार्थकाम मोक्ष चतुर्थ फल पुरुषार्थत्वं महागणपतिर्देवताभ्यो नमः अष्टोत्र पूजां च अद्य करिष्ये. ओम विनायकाय नमः, ओम विघ्नराजाय नमः, ओम धूमकेतवे नमः, ओम गणाध्यक्षाय नमः, ओम नानाविध परिमलपत्रोष्पाञ्जलिं पूजां समर्पयामि. एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय. அப்பனே பிள்ளையாரப்பா, என் கோரிக்கையை கேட்டு என் புருஷனை நல்லபடியா குணப்படுத்தி மறுபடியும் என்கிட்ட திரும்ப கொடுத்துட்டேன். பிரமதபதயே நமஸ்தே அஸ்து லம்போதர. நான் சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்து நான் உனக்கு விளக்கு போடுறேன்பா. மூர்த்தயே நமோ நமஹ. ராஜாதி ராஜாஜ பிரசக்ய சாகினே. அப்பனே விநாயக பெருமானே, என் பையனுக்கும் என் பொண்டாட்டிக்கும் நல்ல புத்தியை கொடு. எங்கேயோ போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிற என் பொண்ணு ரோஜாவை வெளியில கொண்டு வந்து அர்ச்சனா விட்டு பிரச்சனையை தீர்த்து வை. மகாராஜாய நமஹ. என் மருமக பூமிகா திரும்பவும் என் வீட்டுக்கு வரணும். நல்லபடியா ஒரு பேரனையோ பேத்தியையோ பெத்து கொடுக்கணும். நீதான்ப்பா அருள் புரியணும். பாலச்சந்திரோ கஜானா ஷோடசைதானி நாம. அப்பனே விநாயகா, நான் சுப்ரியா கிட்ட பணம் கொடுத்து எங்க அப்பாவுக்கு மெமரி லாஸ் பண்ண சொன்ன விஷயம் எக்காரணத்தை கொண்டு அவருக்கு தெரியக்கூடாது. இந்த விஷயத்துல நான் மாட்டிக்கூடாது, அதுக்கு நீதான்ப்பா உதவி பண்ணணும். ஏகதந்தம் உபாஸ்மஹே மகாகணபதயே நமஹ. ஏகஹாரதி ஆஜ்ய தீபம் தர்சயாமி சமஸ்த ரக்ஷாம் தாரயாமி. त्र्यंबकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनं उर्वारुकमेव वन्दनात् मृत्योर्मुक्षीयमामृतात्. धनं धान्यं वसुं बहुपुत्रलाभं सदसंवत्सरं दीर्घमायुः.
என்னடா இந்த பிரீஃப் கேஸை பார்த்தவன உன் முகம் ஒரு மாதிரி மாறுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. இந்த பிரீஃப் கேஸ் இந்த பிரீஃப் கேஸை தான் நீ சுப்ரியா கிட்ட கொடுத்த. Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.